பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தேவனுடைய அழைப்பு வரும்பொழுது பலர் திடுக்கிட்டு போகிறார்கள். அழைப்பு என்பது என்ன? அவருடைய ஊழியத்திற்கா, இல்லை அவருடைய நித்திய வீட்டிற்கா? இந்த மாதிரி அழைப்பு வரும்பொழுது பலருக்கு ஒரு பயம் உண்டாகிறது. எரேமியாவுக்கு கூட அப்படி ஒரு கலக்கம் இருந்துச்சு. மோசையும் கூட அதைத்தான் சொன்னான், திக்கு வாயும் மந்தனாவென்று சொல். இங்கே எரேமியா என்ன சொல்லுகிறார்? நான் சிறு பிள்ளை, எப்படி ஆண்டவரே செய்ய முடியும் அப்படின்னு. ஆண்டவர் சொல்கிறார், நீ அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுக்கென்று செயல்படுகிறவர்கள் தான் வேணும். அது சிறுவர்களோ பெரியவர்களோ வாலிபர்களோ யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதர்களாக இருந்தாலும், அது பலவீனமுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இளமையோடு கூட, இல்லையென்றால் மிகுந்த அர்ப்பணம், இல்லையென்றால் மிகுந்த அனுபவம், இப்படி பல்வேறு காரியங்களை கொண்டவர்களாக இருந்தாலும், அனுபவமே இல்லாதவர்களாக இருந்தாலும், தேவன் அழைக்கும் பொழுது ஆமாண்டவரே என்று சொல்லி சாமுவேலைப் போல நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார்? அநேகரை ரட்சிப்பதற்கு நம்மை ஆயத்தமாக பயன்படுத்துகிறார். ரட்சிப்பு என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு ஆத்தும ரட்சிப்பு மாத்திரம் நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. அவருடைய வாழ்க்கையின் வழியாக இந்த உலகத்திலே ஆண்டவர் இன்னும் பலரை ரட்சிக்க விரும்புகின்றார். அந்த மனிதன் மூலமாக மிகப்பெரிய விடுதலையை இந்த பூமிக்கு, விடுதலை என்பது என்ன? பொருளாதாரத்தில் ஒரு பெரிய விடுதலையாக இருக்கலாம். ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய பிஸ்னஸ் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு அவர்கள் போஷிக்கிறவர்களாய் மாறிவிடலாம். எங்கே இது ஆரம்பிக்கிறது என்றால் அந்த சிறிய அர்ப்பணிப்பின் துவக்கம்தான். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த வருஷத்தில் ஆண்டவரே பேசவே தெரியாதவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மை பிரத்யேகமாக தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்கிற அந்த உணர்வு உங்களை விட்டு ஒருபோதும் மறையக்கூடாது. பலர் பண்டிகை கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள், பலர் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். பலருக்கு அவர்களுடைய பெயரோ இல்லை என்றால் கழுத்தில் அணுகின்ற சிலுவையோ ஏதோ ஒரு உருவகம்தான் அவர்களை நினைப்பூட்டுகின்றது அவர் கிறிஸ்தவன் என்று சொல்லி. பல விதங்களிலே அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். எனக்கு பிரியமானவர்களே, இங்கே ஏதோ குலப்பெருமையோ இல்லை என்றால் இங்கே ஏதோ பக்குவத்திற்கோ இல்லை என்றால் நீங்கள் தெய்வ பணியில் வயது வித்தியாசங்கள் இப்படிப்பட்ட இல்லை. தேவன் ஒரே ஒரு காரியம்தான், அவருடைய குணாதிசயங்களை கொண்டவர்களாய் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் பல்வேறு காரியங்களை செய்கிறார். இங்கே நீங்கள் எரேமியா 1ஆம் அதிகாரத்தை தொடர்ச்சியாக வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் சரியாக அவனோடு கூட பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 1:19. நம்மை காப்பாற்றும்படிக்கு, நம்மை விடுதலையாக்கும்படிக்கு, நம்மை வழிநடத்தும்படிக்கு, நம் மூலமாக அநேகர் வழிநடத்தப்படும்படிக்கு ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஜாதியாய் மாற்றியிருக்கிறார். பாவ வாழ்விலிருந்து ஒரு பரிசுத்தமான வாழ்வுக்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் பக்குவம், இதுதான் புதிய அர்ப்பணிப்பின் ஆரம்பம். இது மாத்திரம் இருந்தால் போதும், ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே மனசில் குழப்பம் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களாக அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் மேல் நம்பிக்கையோடு கூட இருந்து, ஆண்டவரே, என் மூலமாக நீர் செய்ய விரும்புகிறதை நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்கிற நம்பிக்கையோடு கூட கர்த்தரை துதிக்கலாமா? ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தானுண்டே, பாவ பார
பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தால் கஷ்டம் நஷ்டம் உண்டானாலும் இயேசு வண்டை சேருவோம். மோசம் நாசம் நேரிட்டாலும் ஜெப தூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவான். நீக்குவாரே மனச்சோர்வை தீய குணம் மாற்றுவான். ஜெபிப்போம். என்னால் முடியாது என்று நான் எதையும் ஒதுக்கி வைக்க விரும்பவில்லை அப்பா. தாயின் வயிற்றிலே ஆண்டவரை உருவாகும் முன்னே எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். உனக்கு விரோதமாய் எழும்புகின்ற எல்லா மனிதர்களையும் ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவரை நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறப்பா. எங்களை பக்குவப்படுத்தி எங்களை பயனுள்ள பாத்திரமாக இந்த பாவத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து பரிசுத்த ஜாதியாக எங்களை நீர் உருவாக்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் பலப்படுத்தும். இன்னும் உமக்கென்று நாங்கள் திரளான ஜனங்களை ரட்சிப்பதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பா. கர்த்தாவே, நீர் மகிமைப்படும். எல்லாவற்றையும் உடைய கரத்திலே தந்து ஆண்டவரே நீரே ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.